பிளாக் ஷீப் டிஜிட்டல் அவார்ட்ஸ் 2025 ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ் சேனல்ன்ற கேட்டகரியில் நம்ம கலர் கண்ணாடி கிரிக்கெட் நாமினேட் ஆயிருக்கு. இப்போ நாமினேட் ஆகிருக்கிற அந்த 6 சேனல்ல நம்மளோட சேனல் உங்களோட ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ் சேனல் நினைச்சீங்க அப்படின்னா தயவு செய்து ஓட் பண்ணுங்க. ஒரு நாளுக்கு ஒரு ஃபோன் நம்பரை வச்சு நீங்க ஒரு ஓட் ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஓட் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். வித் டீடைல் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் நீங்க எப்படி போகணும், என்ன பண்ணணும் அப்படிங்கறத. தேங்க்யூ so much. என்னது விராட் கோலி ரோஹித் சர்மாலாம் டெஸ்ட் மேட்சை விட்டு ரஞ்சி டிராஃபில இறங்கி விளையாட ஆரம்பிச்சுட்டாங்களா? என்னடா இது அப்படின்ற மாதிரி தோணுது அவங்களுக்கு. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஸ்கை ஃப்ரம் பாலா. அண்ணே என்னண்ணே வாங்கண்ணே இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, இறங்கி வந்து ஒரு என்னன்றதை பார்த்துருவோம்னே அப்படின்ட்டு விராட் கோலி கையை பிடிச்சி 10 பேர் இழுத்துக்கு இருக்காங்க. ஆனால் அண்ணே 2012 கடைசியாக ரஞ்சி டிராஃபி விளையாடினவர் திரும்ப வந்து இப்போ விளையாடுவாரா இல்லையா, என்ன நடக்க போகுது? என்னது விராட் கோலி ரஞ்சி டிராஃபி மேட்சா? டேய் 2012 விளையாடினாரா கடைசியாக அவர் எப்படா இப்போ அப்படின்னு பல பேர் ஷாக் ஆனாலும் ஃபார்மில் இல்லைங்க. ரஞ்சி டிராஃபிலாம் விளையாடினா தான் எப்படியாவது ஸ்குவாடில் இடம் பிடிக்க முடியும், இல்லைன்னா கஷ்டம் அப்படின்னு சில பேரும். இன்னொரு பக்கம் பிசிசிஐ ரூல் போட்டுருச்சு, ஃபார்மில் இருக்கீங்களோ இல்லையோ வந்து டெஸ்ட் மேட்ச் ரஞ்சி டிராஃபிக்காக விளையாடுறதுல என்ன ஆயிர போகுது அப்படின்னு பல பேர் பல விதமாக பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் நம்ம தெளிவாக விஷயங்களை பார்க்க போகிறோம். என்ன அப்படின்றத பார்த்துருவோம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா ரஞ்சி டிராஃபி மேட்ச்க்காக வந்துட்டு செலெக்ஷன் கமிட்டி என்ன முடிவு எடுக்க போகுதுங்கிறதுலாம் முன்னாடி ஜனவரி 20 மும்பை டீமுக்காக வந்துட்டு செலெக்ஷன் எடுக்க போகிறாங்க மகாராஷ்டிரா கிரிக்கெட் அசோசியேஷன். அதுக்கு முன்னாடி வந்து மும்பை ஸ்குவாட் இடம் பிடிக்கிறதுக்காக ரோஹித் சர்மா அவர்கள் அஜிங்கியா ரஹானேவோடலாம் இணைந்துக்கிட்டு ஒரு ப்ராக்டிஸ் செஷனை போட்டு மேட்சை விளையாடிட்டு இருக்கிறத வந்துட்டு ஒரு ஃபோட்டோவாக மும்பை இந்தியன்ஸில் வந்து போட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஜனவரி 20 தான் செலெக்ஷன். அதில் வந்து ரோஹித் சர்மா முதல்ல தன்னை தான் அவைலபிளுங்கிற விஷயத்தை இன்னும் சொல்லலை. இவர் விளையாடுறதெல்லாம் பார்க்கும்போது அவைலபிள்னு சொல்லுவாருன்னு நமக்கு தோணுது. அப்படி சொன்னாருன்னா ஒரு வேளை வந்து அவரை வந்து கண்டிப்பாக ஸ்குவாடில் எடுப்பாங்க அப்படிங்கிறத எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இது ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டெல்லி அணியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து மஸ்ட் வின். ஐயோ விராட் கோலி வந்தாதாண்டா இந்த இடத்துல ஏதாவது நம்ம பண்ண முடியும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு. ஏன்னா அவர் ஃபார்மில் இல்லை, எப்படி ரஞ்சி டிராஃபி விளையாடினா தான் உனக்குலாம் வந்து வாய்ப்பு இருக்குன்னு இப்போ தான் போன வாரம் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பிசிசிஐ சொல்லிச்சு. எந்த பிளேயராக இருந்தாலும் ரைட்டுங்க, டெஸ்ட் மேட்ச்சில் ஒரு ப்ரொலாங்டு கரியர் வேணும்னு எதிர்பார்த்தாங்க அப்படின்னா இவங்க வந்து ஒரு கண்டிப்பாக விளையாடணுங்க அந்த மாதிரி ரஞ்சி டிராஃபிலாம் அப்படின்றாங்க இன்னைக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது விராட் கோலி வந்து விளையாடுவாருன்னு எதிர்பார்த்துக்கிருக்காங்க. இன்ன வரைக்கும் ப்ராக்டிஸ்க்குலாம் தலைவன்ட்டான பார்க்கல, பட் விளையாடுவாருன்ற எதிர்பார்ப்பு இருக்குது. ப்ராபபிளில் நாங்கள் வச்சிருக்கோங்க அவருடைய பேரை எடுக்கலாம்னு சொல்லி, பட் அவர் முதல்ல அறிவிக்கணும்ல அப்படின்னு பல பேர் சொல்கிற நேரத்தில் ரிஷப் பண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் விளையாடுறேங்க டெல்லி கேபிட்டல்ஸுக்கு. என்னங்க டெல்லியோடைய அசோசியேஷனுக்காக விளையாடுறதுக்கு நான் தயாராகிறேங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் கேபிட்டல்ஸ் அப்படிங்கிறாப்பலையா நம்மளுடைய ரிஷப் பண்ட். ஸோ ரிஷப் பண்ட் தான் வந்து கேப்டனாக அறிவிப்பாங்க அடுத்த 2 மேட்சுக்குன்ற ஒரு விஷயமும் வந்து அரசியல் புரசலாக பேசப்பட்டு இருக்குது. ரஞ்சி டிராஃபியை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அவங்க அடுத்த 2 மேட்சஸை வந்து கண்டிப்பாக ஜெயிச்சாகணுங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்கிறாங்களா இன்னைக்கு டெல்லி அணி. ஐயோ அப்படின்னா 4வது இடத்துல இருக்கிறாங்க அந்த குரூப்பை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த குரூப்பில் வந்து நம்மளுடைய குரூப் டியில் தமிழ்நாடு தான் வந்து லீடில் இருக்குது 19 பாயிண்ட் எடுத்து. அதுக்கப்புறம் சண்டிகர் இருக்குது, அவங்களும் 19 பாயிண்ட் இருக்கிறாங்க. 4வது இடத்துல இருக்கிற நம்மளுடைய டெல்லி அணி பார்த்தீங்கன்னா 5 மேட்ச்சில் 14 பாயிண்ட் வச்சிருக்காங்க. ஸோ அவங்க வந்து அடுத்த 2 மேட்ச் சௌராஷ்டிரா அவே கேமு, அப்புறம் ரயில்வேஸ் கூட விளையாடக்கூடிய ஹோம் கேம், இந்த 2த்தையும் ஜெயிச்சா தான் நாக் அவுட்டுக்கு குவாலிஃபை ஆக முடியும். அதனால் இவங்க இந்த மேட்ச் 2ஐயும் ஜெயிக்கிறதுக்கு ஒரு ஸ்டார் பிளேயர்ஸ் போன்ற ரிசர்வ் பண்ணிட்டு விராட் கோலிலாம் உள்ளே வந்தால் நம்ம டெல்லி அணி ஜெயிக்கும்ல. ஏப்பா டெல்லியில் வந்து டெல்லியில் விளையாடி டெல்லியிலேயே வளர்ந்து போன நீங்கள் இன்னைக்கு டெல்லி வந்து இப்போ தொய்ந்து இருக்கும்போது கை கொடுக்கக்கூடாதோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா? கையா கூழு குடிக்க வேணா ஒரு குடுக்கலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு விராட் கோலி அந்த பக்கத்துல சொன்னார்னா பிசிசிஐ கிட்ட கோர்த்து விட்டு எப்படியாவது வந்து கதையை முடிச்சு விட்ருவாங்க. அதனால் அண்ணன் என்ன முடிவு எடுக்க போகிறாப்புல. ரோஹித் சர்மா ப்ராக்டிஸ் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது அவர் வந்து இந்த ரஞ்சி டிராஃபியை விளையாடிடுவார் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அடுத்த ஒரு 1-2 மேட்ச் அட்லீஸ்ட். அந்த வகையில் இந்த சைடு திரும்பி பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ணிட்டுலாம் வந்து நான் விளாட்றேனே, நான் விளாட்றேன்னு யார் சொன்னா, என்னையெல்லாம் இங்கே பாருங்க அப்படின்றாப்லையா. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், சுப்மன் கிப்லா ஐ ஆம் அவைலபிள் சார் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அட்டண்டன்ஸை போட்டு 8 மணி கிளாஸுக்கு ஸ்பெஷல் கிளாஸாக இருந்தாலும் பரவாயில்லன்னு 7 மணிக்கே வந்து உட்காந்து ஆயம்மா கூட கூட்டி பெருக்கிற வேலையை பார்க்க கூட நான் தயார். ஆனால் என்னைய மட்டும் தயவு செய்து எங்கள் அப்பா அம்மாட்ட கோத்து விட்டுறாதீங்க அப்படின்னு 11th 12th பசங்க ஸ்பெஷல் கிளாஸ்க்கு வரும்போது சண்டே மார்னிங் சொல்கிற மாதிரி இன்னைக்கு நம்ம சுப்மன் கில் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் எடுத்துகிட்டு டபக்கு வந்து உட்காந்து செக்யூரிட்டி அண்ணன் கூட கதவை தேய்ச்சிக்கிறாங்க. அண்ணே கொஞ்சம் தரங்கனே உள்ளே போகிறேன் அப்படின்னு. அந்த மாதிரி நிலைமையில் இருக்கிற போது நம்மளுடைய விராட் கோலி மட்டும் இன்னைக்கு அடம் பிடிச்சிருக்காப்புல. நான் அவைலபிளுங்க, நான் வர்றேன் தனியாளா அப்படின்னு சொல்லி பைரவா இன்டர்மிஷன் சீனில் வர விஜய் மாதிரி ஒரு டயலாகை போட்டு விடுவாரா. எதுக்கு இவ்வளோ வந்து மௌனம் காத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியல, நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்கள் உங்களுடைய கருத்துக்களாக என்ன நினைக்கிறீங்க? நம்மளுடைய ராஜா கோலி அவர்கள் உள்ள வருவாரா மாட்டாரா, டெல்லி அணிக்காக ஆடுவாரா மாட்டாரா அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை வந்து பார்க்குறேன். அது வர்றை உங்களிடம் விடைபெறுது உங்கள் பலா. ஓகே பாய்.